வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கோச்சார சுக்கிரன் பிறந்த கால சனி மீது பயணம் பலன்கள். அதாவது கோச்சார சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வந்து கோச்சாரத்தில் சுக்கிரன் வந்து பிறந்த கால சனி மேலே ட்ராவல் பண்ணுது. பிறந்த கால சனி மேலே ட்ராவல் பண்ணும்போது என்ன பலன் கொடுக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது 2 உதாரண ஜாதகம் போட்டு நான் வந்து விளக்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் வந்து சரலக்னமாக வச்சு இதை விளக்கியிருக்கேன். உதாரண ஜாதகம் 2ல் வந்து ஸ்திர லக்னமாக வச்சு இந்த பலன்களை வந்து நான் விளக்கியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்கிறது வந்து புரியும். அதனால் முழுமையாக பாருங்கள். கோச்சாரத்தை பற்றி ஒரு புரிதல் கிடைச்சாதான் பலனை வந்து நம்ம பெர்ஃபெக்டாக சொல்ல முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய காரத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சனியினுடைய கிரகத்தினுடைய காரத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சனியினுடைய உயிர் காரத்துவம் என்ன அப்படின்னா சித்தப்பாவை குறிக்கக்கூடியது, அதுதான் சனி. சுக்கிரன் அப்படிங்கிறது ஒய்ஃபை குறிக்கக்கூடியது. பெண் ஜாதகமாக இருந்தால் முதல் சகோதரியை வந்து குறிக்கிறது. அதாவது வந்து முதல் இளைய சகோதரியை வந்து குறிக்கிறது சுக்கிரன். மாமியாரையும் குறிக்கும் சுக்கிரன் வந்து. அப்போ இது வந்து உயிர் காரகத்துவம். இதே இது வந்து பொருள் காரகத்துவத்தில் சனி எதை குறிக்குது அப்படின்னா தொழில்களை குறிக்குது. கிளீனிங் சம்மந்தப்பட்ட தொழில், பழங்கால தொழில், அதாவது தலைமுறையாக செய்யக்கூடிய தொழில்கள், அதுக்கப்புறம் வந்து கழிவுப் பொருட்களால் செய்யக்கூடிய தொழில்கள், இந்த மாதிரி வந்து வேலையாட்கள் நிறைய வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், பழங்கால தொழிற்சாலைகள், இதை வச்சு செய்கிறது எல்லாமே வந்து சனியினுடைய காரத்துவம். சுக்கிரன் அப்படிங்கிறது ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது பெண்களின் ஆடை வச்சு விற்கிறது, அந்த மாதிரி தொழில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கடை வச்சுருக்கிறது, பெர்ஃப்யூம்ஸ் விற்கிறது, அதாவது சென்ட் போன்ற வாசனை திரவியங்கள் வந்து விற்கிறது, இது மாதிரி இருக்கிறது வந்து சுக்கிரன். பாலியல் தொழில்கள் எல்லாமே வந்து சுக்கிரனுடைய காரகத்துவங்கள். ஃபஸ்ட்டு உயிர் காரகத்துவம் பார்த்தோம், அதுக்கடுத்து பொருள் காரகத்துவம் பார்த்தோம். இது ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து இந்த கிரகம் பிறந்த காலத்தில் வந்து சனி இருக்குது, கோச்சாரத்தில் வந்து சுக்கிரன் அது மேலே டிரான்சிட் ஆகுது. அப்போ சனிக்கு சுக்கிரன் வந்து நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். சனியும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அதிநட்பு கிரகங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களால் வந்து பலன் சொல்ல முடியும். இது ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். உயிர் காரத்துவங்கள், பொருள் காரத்துவங்கள், 2 கிரகங்களுடைய இது தெரியணும். இந்த 2 கிரகங்கள் நட்பா பகையா அப்படின்னு சொல்லி தெரியணும். இது பேசிக். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறது வந்து ரிஷபராசி, சனி இருக்கிறது வந்து துலாம் ராசி. அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து 1, 5, 9 இல்லை. 1, 2, 3, 4, 5, 6வது இடத்துல தான் சனி இருக்குது. சுக்கிரனுக்கு 6வது இடத்துல சனி இருக்குது, சனிக்கு 8வது இடத்துல வந்து சுக்கிரன் இருக்குது. அப்போ சஷ்டாஷ்டகமாக இருக்குது. சஷ்டாஷ்டகம் அப்படின்னா 6, 8. சுக்கிரனுக்கு 6ல் சனி இருக்குது, சனிக்கு 8ல் வந்து சுக்கிரன் இருக்குது. அப்போ இது அதிநட்பு கிரகங்களாக இருந்தாலும் இந்த 2 கிரகங்கள் 6, 8 இருக்கிறது வந்து நல்லது இல்லை. புரியுதா? இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்து 2வது வந்து சுக்கிரன் வந்து சுபகிரகமான குருவோட சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல பலன். நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நல்ல பலன். கெட்ட பலன் வந்து சுக்கிரனும் சனியும் 6, 8 இருக்கிறது. இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து லக்னத்தை நம்ம பார்க்குறோம். லக்னம் வந்து கடக லக்னம். இது வந்து ஒரு சரலக்னம். சரலக்னத்துக்கு எப்பயுமே 11ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி, 11வது இடம் வந்து பாதகஸ்தானம். லக்னத்துக்கு 11 இடத்துல சுக்கிரன் இருக்குது, பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி இருக்கார். ரெண்டுமே ஒரே இடம் தான். 11 இடம்ங்கிறது பாதகஸ்தானம், அதில் வந்து பாதகாதிபதி இருக்குது. அப்போ 2 பிரச்சனைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்து மாரகாதிபதிங்கிறது சரலக்னத்துக்கு 2, 7 மாரகாதிபதி. இப்போ 2ஆம் அதிபதி சூரியன், 7ஆம் அதிபதி சனி. அப்போ மாரகாதிபதி வந்து சனியாக வராரு. புரியுதா? பாதகாதிபதி வந்து சுக்கிரனாக வராரு. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக்கிடணும். அப்போ 2மே வந்து பாதகம் மாரகம் 2 பண்ணக்கூடிய பிளானட்ஸ். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சாதான் உங்களால் வந்து பலன் சொல்ல முடியும். பாதகமோ மாரகமோ தெரியல அப்படின்னா நீங்கள் சொல்கிற பலன் வந்து தப்பாயிரும். அப்போ இது வந்து பாதக கிரகம், இது வந்து சனி வந்து மாரக கிரகம். மாரக கிரகம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, அது மாரக கிரகத்து மேலே தான் சுக்கிரன் ட்ராவல் ஆகுது, அதுவும் தப்பு. 2வது வந்து பாதக கிரகம் வந்து சுக்கிரன், அது பாதகஸ்தானத்திலே இருக்குது பிறந்த கால ஜாதகத்தில், அதுவும் ஒரு குற்றம். அப்போ 2மே வந்து 6, 8 வேறு இருக்குது. அப்போ வந்து அது பெரிய குற்றம். அப்போ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் இதில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து கோச்சாரத்தில் சனி மேலே, பெர்த் சார்ட்டில் இருக்க சனி மேலே டிரான்சிட் ஆகும்போது பிரச்சனைகள் தான் அதிகமாக வருமே தவிர ஆதாயம் கிடைக்காது. அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம்.
இந்த மாதிரி டிரான்சிட் ஆகும்போது என்ன நடக்கும்னா பெண்களால் தொழிலில் பிரச்சனை வரும். சனிங்கிறது தொழில், சுக்கிரன் வந்து சனி மேலே டிரான்சிட் ஆகும்போது ஜென்ரலாகவே வந்து தொழிலில் வந்து சுக்கிரன்கிறது பெண்ணுங்கிறதுனால சம்மந்தமில்லாத பெண்களால் வந்து தொழிலில் வந்து பிரச்சனை வரும். இது நம்பர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இது 4வது இடத்துல சனி இருக்கிறதுனால, சனி வந்து மாரகாதிபதியாகவும் இருக்கிறதுனால, சுக்கிரன் வந்து பாதகாதிபதியாக இருந்து சனி மேலே போகிறதுனால பேராசையால் பெரிய வீடு கட்டுதல். சுக்கிரன்கிறது ஒரு வருமானத்துக்குரிய பிளானட்டு. அப்போ அது 4வது இடத்துல டிரான்சிட் ஆகும்போது நிறைய காசு செலவு பண்ணி விரயம் பண்ணி வீடு கட்டுவார். 4ங்கிறது வீடு தானே. அப்போ நிறைய காசு செலவு பண்ணி வீடு கட்டி அந்த காசை இழக்க வச்சு பண பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த வீட்டை வந்து யாருக்கோ விற்கிற மாதிரி சூழல் வந்து ஏற்படும். ஏன்னா சுக்கிரனே வந்து என்னவா வருது, பாதகாதிபதியாக வருது, சனி வந்து மாரகாதிபதியாக வருது. அப்போ இந்த 2 கிரகமும் பாதகமும் மாரகமும் இருக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் இருக்காது, நல்ல பலன் கொடுக்காது. அப்போ வந்து நிறையா வந்து காசு வர மாதிரி இருக்கும். ஏன் காசு நிறையா வரும் அப்படின்னா குருவும் சுக்கிரனும் ஜாதகத்தில் சேர்ந்துருக்குது. அப்படிங்கும்போது வந்து சுக்கிரன் வந்து இந்த இடத்துல டிரான்சிட் ஆகும்போது நிறையா காசு கொடுத்து உங்களை வந்து காசு இல்லாமல் பண்ணிடும். பேராசையால் பெரிய வீடு கட்டுவார். 4வது இடங்கிறது வீடுங்கிறதுனால பேராசையால் பெரிய வீடு கட்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வீட்டுக்காக நிறைய செலவு பண்ணி காசே இல்லாத நிலைமைக்கு அவர் போய் அந்த வீடை வந்து விற்பார். ஏன்னா மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் இந்த வீட்டை வந்து விற்க வச்சிரும். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ இதில் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கே தவிர நல்ல பெனிஃபிட்ஸ் இல்லை. இதில் வந்து இவர் தப்பிக்கணும் அப்படின்னா குரு பார்வை வந்து இந்த 4வது இடத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா இதில் வந்து தப்பிச்சு மீண்டு வந்துடுவார்னு சொல்லலாம். ஆனால் குருவும் 6-8 இருக்கிறதுனால இவர் வந்து பணத்தினால அந்த வீட்டை கட்டுறேன்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அந்த வீட்டை வந்து இழந்துடுறாரு. இதுதான் இந்த ஜாதகத்தில் நடந்திருக்கு. இது வந்து ஒரு உதாரண ஜாதகம். இது உண்மை ஜாதகம் தான், ஆனால் அவர் பேரை வந்து மென்ஷன் பண்ணல. இப்போ இதில் வந்து 2வது உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் வந்து ஸ்திர லக்னம், விருச்சிக லக்னம் வந்து ஒரு ஸ்திர லக்னம். இதில் வந்து 9ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி, 9வது ஸ்தானம் வந்து பாதகஸ்தானம், 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் மாரகாதிபதிகள், 3, 8 மாரகஸ்தானங்கள். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸ்திர லக்னங்களுக்கு. இதில் கோச்சார சுக்கிரன் வந்து சனி மேலே டிரான்சிட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரு கிரகம் வந்து இதில் வந்து சனி வந்து மாரகாதிபதியாக வர்றாரு. இப்போ மேலே பார்த்த ஜாதகத்துலேயும் சனி வந்து மாரகாதிபதியாக வந்தார், கீழே பார்த்த இதுலேயும் வந்து சனி வந்து மாரகாதிபதியாக தான் வராரு. ஆனால் மாரகஸ்தானத்தில் சனி இல்லை, இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். ஆனால் வெறும் மாரகாதிபதி மட்டும்தான் தனியாக இருக்குது. அது கூட கேதுவும் சேர்ந்துருக்குது. நார்மல் சனியோட கேது சேரும்போது தொழிலில் தடை ஏற்படும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தொழிலில் தடை ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து கோச்சார சுக்கிரன் வந்து அந்த இடத்து மேலே டிரான்சிட் ஆகும்போது பெண்களால் ஆதாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த தொழில் வந்து முடங்குற ஸ்டேஜில் இருக்குது, தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியல, ஸ்டார்ட் பண்ணால் மூவ் ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த கோச்சார சுக்கிரன் வந்து இந்த இடத்து மேலே ட்ராவல் பண்ணும்போது பெண்கள், சுக்கிரன்கிற பெண்ணுனால இந்த ஆதாயம் கிடைக்கிது, அவருக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கிது ஒரு பெண்ணுனால. அது வந்து ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது வந்து முகம் தெரியாத பெண்களாக இருக்கலாம். சப்போர்ட்டுக்கு வந்து அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஏன் இங்கே ஹெல்ப் கிடைக்கிது அப்படின்னா சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்குது. அதுவும் அந்த சுபகிரகம் வந்து வலுவாக இருக்குது, அந்த ஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு அடுத்து தான் இங்கே வந்து டச் பண்ணுது. டேரெக்டாக கோச்சார் சுக்கிரன் வந்து இதுக்கு அடுத்து இங்கே தான் வருது. அப்போ ஒரு சுப பலனோட அந்த கோச்சார் சுக்கிரன் வர்றதுனால இங்கே வந்து நல்லது பண்ணுறதுக்கு தான் வருது. இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா குரு பார்வையும் வந்து இந்த லக்னத்துக்கு படுறதுனால இந்த தொழில் வளர்ச்சிக்காக வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. குரு இதன் பார்வைப்படுறதுனால தொழில் வந்து மீட்டெடுக்க முடியுது, தொழில் தடையாக இருக்கிறது வந்து மீட்டெடுக்கப்படுது. இந்த குறிப்பிட்ட சுக்கிரன் வந்து டிரான்சிட் ஆகும்போது அந்த தொழிற்சாலையை வந்து மீட்டெடுக்கிறாங்க. பெண்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்குது, அவருக்கு கொஞ்சம் வருமானம் ஏற்பட்டு இந்த தொழிலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. எப்போ கிடைக்குது அப்படின்னா குரு தசை சுக்கிர புத்தி நடப்பில் இருக்கும்போது தான் இந்த பலன் வந்து கிடைக்குது. இதுவே வந்து சனி தசையோ சனி புத்தியோ நடப்பில் இருக்குது அப்படின்னா அப்போ கோச்சார சுக்கிரன் இங்கே டிரான்சிட் ஆச்சுன்னா ஒரு தொழிலை ஹெல்ப் கிடைச்சாலும் திரும்ப தொழிலை வந்து மூடிட்டு தான் போகணும். ஏன்னா சனி வந்து மாரகாதிபதிங்கிறதுனால தடங்கள் மேலே தடங்கள் வந்து இந்த தொழிலை வந்து மூடிட்டு தான் போகிற மாதிரி ஏற்படும். ஆனால் இங்கே குரு திசை சுக்கிர புத்தி நடப்பில் இருக்கும்போது இந்த கோச்சாரத்தில் சுக்கிரன் டிரான்சிட் ஆகும்போது குரு திசை சுக்கிர புத்தி நடப்பில் இருக்கிறதுனால குரு பார்வை அந்த சனி மேலே படுது. சுக்கிரனும் வந்து கோச்சாரத்தில் டிரான்சிட் ஆகும்போது சுக்கிரன் வந்து நல்ல இடத்துல இருந்து இங்கே டிரான்சிட் ஆகும்போது அவருக்கு வந்து ஆதாயம் கிடைக்கிது, பெண்களால் ஹெல்ப் கிடச்சி ஆதாயம் கிடச்சி தொழிலேருந்து கொஞ்சம் மீண்டு வராரு அந்த டைமில் குரு திசை சுக்கிர புத்தியில். ஆனால் அதுவே வேறு தசா புத்தி இருந்தது அப்படின்னா அவர் தொழில் முடக்கத்துலேருந்து வெளியில் வர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் பலன் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன்.
எப்படி வந்து நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் மாறி மாறி வருதுங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும், ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த உதாரண ஜாதகத்தில் நான் விளக்குனது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.